பெபிள் ஸ்டோன் வாக். இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்லாம் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா கூழாங்கல் போட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சீன நாட்டுகள்ல பெரிதாக நம் வேலை பார்க்கும் இடங்கள்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த நடைப்பயிற்சி ஃபாலோ பண்றதுனால என்ன பயன் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம உடம்புல உள்ள நரம்பு முடிச்சுகள், அதே மாதிரி ரத்த நாளங்கள், இது எல்லாம் இதற்குரிய அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து பாதங்கள்ல தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, அதோடைய தத்துவத்தை தான் என்ன அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பெபிள் ஸ்டோன் வாக்ல வந்து வச்சிருக்காங்க. இந்த கூழாங்கல் மாதிரி இந்த உருண்டையா இருக்கலாம். ஸோ இதுல நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமது தசைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இடுப்பு பகுதியில, அந்த கால் பகுதியில, தொடை பகுதியில இருக்கக்கூடிய தசைகளை வந்து நல்லா வந்து ஒரு வலு பெறுவதற்கு, ஏன்னா நம்ம நடக்கும் பொழுது பாதத்திலிருந்து இந்த கால் விரல் வரைக்கும் எல்லாம் ஊனி வந்து நடப்போம். ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது யூஸ்வலாக ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அது நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இடுப்பு பகுதி, கால் மூட்டு வலி பிரச்சனை அப்படின்னா எலும்புன்னு எலும்பை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் அங்கே எலும்பை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய தசை பகுதிகளாம். ஸோ அதை வந்து வலுப்பெற செய்யும் வகையில் இந்த பெபிள் ஸ்டோன் வாக் வந்து இருக்கு.